ஹாய் ஹலோ வெல்கம் டு கிருத்திஸ் டீச்சர் ஸ்கிரிப்ட். இந்த வருஷம் நீங்கள் டெட் எக்ஸாம் 2025 எழுத போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ நிச்சயமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் இது வரைக்கும் உங்ககிட்ட எந்த வீடியோவும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொன்னதில்லை. இந்த வீடியோவும் நீங்கள் மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் ஷுர் இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த வீடியோவில் நம்ம சைல்ட்ஹுட் அண்ட் டெவலப்மெண்ட் பேப்பர் 2ஓட கம்ப்ளீட் சிலபஸ், அதாவது பேப்பர் 2 யார் எழுத போகிறீங்க, 6th to 8th எடுக்கிற டீச்சர்ஸ் எழுத போகிறீங்க, உங்களுக்கான கம்ப்ளீட் சிலபஸ் இந்த ஒரு பர்டிகுலர் பேப்பருக்கு அதுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது, எந்தெந்த புக்ஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணலாம் டாபிக் வைஸ் அப்படிங்கிறது இங்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஒரு செக்லிஸ்ட் மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன டாபிக் கவர் பண்ணியிருக்கீங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா 10 டாபிக்ஸ் இருக்குது, 10 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு யூனிட்லேயும் எந்த டாபிக்ஸ் எந்த புக் ரெஃபர் பண்ணணும்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் யூனிட் growth அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் சைல்ட். இது பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஃபஸ்ட்டு செமஸ்டரில் நீங்கள் யூஸ் பண்ணுற புக் எஜுகேஷனல் சைக்காலஜி புக் இல்லைங்களா. பட் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க உங்கள் சீனியர்ஸ்னால் இதுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி, ரிவைஸ்டு வெர்ஷன் வரத்துக்கு முன்னாடி ஓல்டு புக்ஸ் பார்த்தீங்கன்னா சைல்ட்ஹுட் அண்ட் க்ரோயிங் அப் அப்படின்னு இருந்தது. அந்த சைல்ட்ஹுட் அண்ட் க்ரோயிங் அப் புக்கை ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூனிட் 1 அண்ட் யூனிட் 2 கம்ப்ளீட்டாக இந்த growth அண்ட் டெவலப்மெண்ட் தான் அவங்க கவர் பண்ணியிருப்பாங்க. அதில் நல்லாவே உங்களுக்கு நோட்ஸ் கிடைக்கும். இல்லை மேம் எனக்கு இப்போ ஓல்டு புக்ஸ் வாங்க முடியாது, அவைலபிளாக இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா இந்த பர்டிகுலர் யூனிட்டில் இருக்கிற அத்தனை கான்செப்ட்டுமே நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோஸாக போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் டேரெக்டாக அங்கே போய் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் யூனிட் 2 தியரிஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். இதில் மெயினாக 5 தியரிஸ் கொடுத்துருக்காங்க. எரிக்சன், பியாஜெட், கால்பர்க், வியாகட்ஸ்கி, ப்ரான்ஃபன்பர்னர். இந்த 5 தியரியும் அதே மாதிரி சைல்ட்ஹுட் அண்ட் க்ரோயிங் அப் இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஓல்டு புக்கில் பார்த்தீங்கன்னா யூனிட் 3ல் கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. உங்ககிட்ட இருந்தாலும் சரி, இல்லை ஓல்டு புக்ஸ் ஷாப்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அங்கே அவைலபிளாக இருந்தாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை அப்படின்னாலும் இந்த 5 தியரிக்கான வீடியோஸும் நம்ம சேனலில் இருக்குது. அதுக்கான லிங்க்கையும் நான் டேரெக்டாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு ரெடிலி அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அட்டென்ஷன், பர்செப்ஷன் அண்ட் மெமரி. இந்த பர்டிகுலர் யூனிட் இப்போ கரண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லைங்களா, பிஎட் ஃபஸ்ட் இயரில் எஜுகேஷ்னல் சைக்காலஜி. அந்த புக்கில் ரொம்பவே அவைலபிளாக இருக்குது, தெளிவாகவும் இருக்குது. அதில் நிறைய ஆத்தர்ஸ் இருப்பாங்க. நாகராஜன் அண்ட் மீனாட்சி சுந்தரம் ஆத்தர் ரெடிலி அவைலபிளாக இருக்கும். அதில் நீங்கள் மீனாட்சி சுந்தரம் ஆத்தர் பார்த்தீங்க அப்படின்னா அவர் டைரெக்டாக இப்படி இங்கே டெட்டில் எப்படி உங்களுக்கு ஹெட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி ஹெட்டிங்ஸில் கொஞ்சம் கிளியராக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அதை வேணும்னாலும் ரெஃபர் பண்ணிக்கலாம். இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 2 டாபிக்ஸ் இப்போ கரண்ட்லியாக நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. தட் இஸ் அட்டென்ஷன், சென்சேஷன் அண்ட் பர்செப்ஷன். இந்த 2 டாப்பிக்குமே ரெடியாக இருக்குது. அண்ட் ஒன் மோர் திங், இன்னைக்கு டேட்டில் என்ன டாபிக் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத மட்டும்தான் நான் இப்போ இந்த வீடியோவில் சொல்கிறேன். பட் இதுக்கப்புறம் நம்ம இந்த வீடியோஸில் சேனலில் வீடியோஸ் போஸ்ட் பண்ண நான் இந்த பர்டிகுலர் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் நான் ஆட் அப் பண்ணிகிட்டே போகிறேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதில் வீடியோஸ் ஆட் அப் ஆக நீங்கள் படிச்சிட்டிங்களா இல்லையா தெரியுமா அப்படிங்கிறது நீங்கள் ஒரு செக்லிஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கரண்ட்டாக இன்னைக்கு தட் இஸ் செப்டம்பர் 10th ரைட், இன்னைக்கு டேட்டுக்கு உங்களுக்கு இந்த 2 டாபிக்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் யூனிட் 4 மோட்டிவேஷன் அண்ட் லேர்னிங். இந்த யூனிட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டிவேஷன், மேஸ்லோஸ் தியரி, பியாஜெட், இதுலேயும் உங்களுக்கு சில தியரிஸ் கொடுத்துருப்பாங்க. பாவ்லோஸ், ஸ்கின்னர்ஸ், த்ராண்ட்ரிக், ஜான் டியூவே அண்ட் காரல் ராஜர்ஸ். இது எல்லாமே எங்கே அவைலபிளாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ரெடிலியாக இப்போ இருக்கக்கூடிய எஜுகேஷனல் சைக்காலஜி புக்கில் நாகராஜன்லேயும் இருக்குது, மீனாட்சி சுந்தரம்லேயும் இருக்குது. வேறு ஆத்தர்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குன்னா நீங்கள் அதையும் ரெஃபர் பண்ணிக்கலாம். இப்போ கரண்ட்டாக அவைலபிளாக இருக்க எஜுகேஷன் சைக்காலஜி புக்கில் ரெடிலியாக இருக்குது. இந்த பர்டிகுலர் யூனிட்டில் நம்மக்கிட்ட இந்த தியரிஸ் நம்ம சேனலில் உங்களுக்கு ஆல்ரெடி போட்டாச்சு. அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மேம் என்கிட்ட ஓல்டு புக்ஸ் தான் இருக்குது, நான் அதில் எது ரெஃபர் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தியரிஸ் மட்டும் ஓல்டு புக்கில் டீச்சிங் அண்ட் லேர்னிங்கில் அவங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் லாஸ்ட்டு பழைய எடிஷன்ஸில். ஸோ இப்போ பியாஜெட், பாவ்லோ, ஸ்கின்னர், த்ராண்ட்ரிக் இந்த 4 தியரிஸ் ரெடிலியாக இன்னைக்கு டேட்டுக்கு நமக்கு அவைலபிளாக இருக்குது. நம்ம சேனலில் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்னும் ஃபர்தராக மற்ற தியரிஸ் அப்லோட் பண்ணும்போது நான் டிஸ்கிரிப்ஷனையும் அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் அண்ட் கிரியேட்டிவிட்டியில் இன்டெலிஜென்ஸு, அதில் சில தியரிஸு, இன்டெலிஜென்ட் கோஷன்ட்டு, அசஸ்மெண்ட்டு, கிரியேட்டிவிட்டி, இது எல்லாமே இருக்குது. இது எல்லாமே இப்போ இருக்கக்கூடிய எஜுகேஷன் சைக்காலஜி மீனாட்சி சுந்தரம் புக்கில் இந்த டெட்டில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி ரெடிலியே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதை ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம்.
நெக்ஸ்ட்டு பர்சனாலிட்டியும் இப்போ இருக்கக்கூடிய எஜுகேஷன் சைக்காலஜி மீனாட்சி சுந்தரம் ஆத்தரோட புக்கில் நல்லா தெளிவாகவே இருக்குது. மற்ற ஆத்தர்ஸ் உங்ககிட்ட இருந்தாலும் நீங்கள் ரெஃபர் பண்ணலாம், தப்பு கிடையாது. நான் பார்த்த வரைக்கும் இந்த மீனாட்சி சுந்தரம் ஆத்தர் வந்து கொஞ்சம் ஈஸியாக, அதாவது டெட்டு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு தகுந்த மாதிரி இருக்கிறதா நான் ஃபீல் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு யூனிட் 7. இப்போ இந்த யூனிட் 5 யூனிட் 6க்கெல்லாம் கரண்ட்லி நம்மக்கிட்ட நம்ம சேனலில் வீடியோ நான் போடலை, பட் சேனலில் வீடியோ போட நான் உங்களுக்கு லிங்க்கை வந்து இதில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். யூனிட் 7 வந்து சோஷியலைசிங் ஏஜென்சிஸ் ஆஃப் சைல்ட் டெவலப்மெண்ட். இதில் பார்த்தீங்கன்னா 3 டாபிக் இருக்குது. ஏஜென்சிஸ் ஆஃப் சோஷியலைசேஷன், ரோல் ஆஃப் ப்ளே அண்ட் இம்பேக்ட் ஆஃப் மீடியா அண்ட் சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்ஸ். இது 3மே வந்து பார்த்திங்கன்னா பழைய வெர்ஷன் ஆஃப் புக்கில் தான் இருக்குது. தட் இஸ் சைல்ட்ஹுட் அண்ட் க்ரோயிங் அப் புக்கில் தான் இருக்குது. அதுலேயுமே ஒரே டாப்பிக்காக வந்து ஒரே ஹெட்டிங் கீழே வராது. சோஷியலைசேஷன் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 4ல் இருக்கும், ரோல் ஆஃப் ப்ளே வந்து யூனிட் 8ல் இருக்கும், மீடியா வந்து யூனிட் 9ல் இருக்கும் பழைய புக்கில். இதில் வந்து நமக்கு ஏஜென்சிஸ் ஆஃப் சோஷியலைசேஷன், ரோல் ஆஃப் ப்ளே, இம்பேக்ட் ஆஃப் மீடியா எல்லாமே வந்து நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தேன். நெக்ஸ்ட்டு 8, 9, 10. இப்போ யூனிட் 7 வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 99% வந்து பழைய புக்ஸு, சைல்ட்ஹுட் அண்ட் க்ரோயிங் அப் அண்ட் எஜுகேஷனல் சைக்காலஜி, இந்த 2 புக்கு நீங்கள் வச்சுருந்தாலே இந்த சைல்ட்ஹுட் டெவலப்மெண்ட்டில் 7 யூனிட் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிடலாம். இதர் ஓல்டு எடிஷன் ஆர் நியூ எடிஷன் எந்த ஆத்தராக இருந்தாலும் நீங்கள் கவர் பண்ணிடலாம். அண்ட் மோஸ்ட் ஆஃப் அதுக்கு வந்து நம்மக்கிட்ட சேனலில் வீடியோஸும் இருந்தது, நான் போட்டிருந்தேன். இந்த நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய 8, 9, 10 இந்த 3 யூனிட்டுமே பார்த்திங்கன்னா பெடகாஜிக்கல் கன்சர்ன்ஸ் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்னு டெட்டுக்காக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் புக்கை நீங்கள் ரெஃபர் பண்ணி நோட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்காது. ஏன்னா இது வந்து அசஸ்மெண்ட்டு, அப்புறமா கிரியேட்டிங் இன்க்ளூசிவ் ஸ்கூலு, தென் லாங்குவேஜ் அக்ராஸ் கரிக்குலம், கண்டெம்பரரி, பெடகாகி, இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் வந்து எடுத்து நாங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து சர்டன் டாபிக்ஸ் வந்து நம்ம வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது, சிலது வந்து இல்லை. அதெல்லாம் வந்து நான் ஃபர்தராக போடுறேன். அண்ட் என்னென்ன புக்கு வந்து இப்போது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னென்ன புக்ஸ் வந்து ரெஃபர் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ பெடகாஜிக்கல் கன்சர்ன்ஸ் பார்ட் 1ல் ஃபஸ்ட்டு வந்து டீச்சிங் அண்ட் இட்ஸ் ரிலேஷன்ஷிப் வித் லேர்னிங் அண்ட் லேர்னர். இது வந்து லேர்னிங் அண்ட் டீச்சிங் புக்கில் இருக்கும், ஆனால் ஒரே டாப்பிக்காக வந்து இருக்காது. நீங்கள் வந்து டீச்சருக்கும் லேர்னருக்குமான ரிலேஷன்ஷிப் வந்து பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப், நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப், இந்த மாதிரி அங்கங்கே இருக்கக்கூடிய அந்த புக்கை நீங்கள் ரெஃபர் பண்ணி படித்து நோட்ஸ் கலெக்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸு. இந்த சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ் CWSN இதுக்கு வந்து நம்மக்கிட்ட வீடியோ அவைலபிளாக இருக்குது. இன்க்ளூசிவ் எஜுகேஷன்லேருந்து நோட்ஸ் இருக்கும். அதே மாதிரி இன்க்ளூசிவ் எஜுகேஷனும் நம்மக்கிட்ட கரண்ட்லியாக வீடியோ அவைலபிளாக இருக்குது, நான் லிங்க் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் பெடகாகிக் மெத்தட். இதில் வந்து என்கொயரி பேஸ்டு, சோஷியல், ப்ராஜெக்ட் பேஸ்டு, ஆக்டிவிட்டி பேஸ்டு, கோஆப்ரேட்டிவ், கொலாபரேட்டிவ், இண்டிவிஜுவல், குரூப் லேர்னிங். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பெடகாகி புக்கு ஏதாவது நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் அவைலபிளாக இருக்கும். அது இல்லாமல் லேர்னிங் அண்ட் டீச்சிங் புக்ஸ் ஓல்டு வெர்ஷன், நியூ வெர்ஷன்லேயும் டைரெக்டாக கம்ப்ளீட்டாக இருக்காது, அங்கங்கே இருக்கும். பேஸ்டு ஆன் த டாபிக்ஸ் நம்ம வந்து கொஞ்சம் தேடி படிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பேராடிங்ஸ் ஆஃப் ஆர்கனைசிங் லேர்னிங், தட் இஸ் டீச்சர் சென்டர், சப்ஜெக்ட் சென்டர், லேர்னிங் சென்டர். இது 3மே வந்து லேர்னிங் அண்ட் டீச்சிங்கில் அவைலபிளாக இருக்குது. இப்போது கரண்ட்டாக நம்ம சேனலில் இதுக்கான வீடியோ ரெடியாக இருக்குது, அதையும் நான் லிங்க்கில் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் தியரி ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன், ப்ரூனர் தியரியும் நம்ம வீடியோவில் சேனலில் வீடியோ இருக்குது, கொடுத்துடலாம். அதுவும் லேர்னிங் அண்ட் டீச்சிங்கில் இருந்து தான் உங்களுக்கு எடுத்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபேஸஸ் ஆஃப் டீச்சிங் அண்ட் 21st century டீச்சிங் ஸ்கில்ஸு. இந்த 21st century டீச்சிங் ஸ்கில் வந்து டீச்சிங் அண்ட் லேர்னிங் மீனாட்சி சுந்தரம் புக்கில் வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய டீச்சிங் அண்ட் லேர்னிங் மீனாட்சி சுந்தரம் புக்கில் ஒரு சின்ன பார்ட் வந்து 21st century டீச்சிங் ஸ்கில்ஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு 4-5 புக்கை நம்ம ரெஃபர் பண்ணி பார்ட்ஸ் அண்ட் பீசஸாக படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பெடகாகிக்கல் கன்சர்ன் பார்ட் 2. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயினாக லேர்னிங் ரிசோர்ஸஸ், தட் இஸ் செல்ஃப், ஹோம், ஸ்கூல், கம்யூனிட்டி அண்ட் டெக்னாலஜிக்கல் ரிசோர்ஸஸ். இதில் வந்து பெடகாகி புக்ஸில் கம்யூனிட்டி ரிசோர்ஸும் டெக்னாலஜி ரிசோர்ஸும் இருக்கும். செல்ஃப் ரிசோர்ஸ், ஹோம் ரிசோர்ஸ், ஸ்கூல் ரிசோர்ஸ் வந்து நம்ம அந்த நியூஸ் பேப்பர், மீடியா இதெல்லாம் அதுலேயே கொடுத்துருப்பாங்க. பிரிண்ட் ரிசோர்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை வந்து ஹெட்டிங்க்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். கம்யூனிட்டியும் டெக்னாலஜியும் டேரெக்டாக ஹெட்டிங் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா டீச்சிங் அண்ட் லேர்னிங் ஓல்டு புக்லேயும் இருக்குது. அது ஓல்டு புக்கில் வந்து எப்படி இருக்குன்னா அதுவும் ஸ்டூடெண்ட்டோடைய இதுதான் வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ்டாக இருக்குது. டீச்சர் லீடர்ஷிப் ஸ்டைல்லாம் வந்து அங்கே கொடுத்துருக்கிற கண்டென்ட்டையே நம்ம டாப்பிக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி நீங்கள் லேர்ன் பண்ணிக்க வேண்டியது தான். பட் கான்செப்ட் வந்து அவைலபிளாக இருக்கும், டீச்சிங் அண்ட் லேர்னிங் புக்கில் இருக்குது.
நெக்ஸ்ட்டு மேனேஜிங் பிஹேவியர் ப்ராப்ளம்ஸ், இந்த பனிஷ்மெண்ட் அண்ட் லீகல் இம்ப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் ஓனாக ரெஃபர் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். டிஸ்டிங்ஷன் பிட்வீன் அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங் அண்ட் ஆஃப் லேர்னிங், இது வந்து அசஸ்மெண்ட் அண்ட் லேர்னிங் பேப்பரில் இருக்குது. நம்ம சேனல்லையும் வீடியோ அவைலபிளாக இருக்குது. கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட்டுக்கும் அசஸ்மெண்ட்டுக்கும் சேனல் வீடியோ இருக்குது. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு கான்செப்ட் ஆஃப் ஐசிடி டூல்ஸ், அதாவது இது வந்து டெக்னாலஜி பேஸ்டாக கம்ப்யூட்டர் பேஸ்டாக வரும். இதுக்கு வந்து நம்ம ரெஃபர் பண்ணி தான் படிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து பர்டிகுலராக நமக்கு எந்த புக்ஸும் இங்கே ரெஃபரன்ஸ்க்கு கொடுக்கல. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பெடகாகிக்கல் கன்சோர்னும் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயும் நிறைய ஐசிடி தான் வரும். கம்ப்யூட்டர் வந்து எப்படி அசஸ்மெண்ட்டோட சேர்க்க முடியும், டெக்னாலஜியை அது எப்படி டீச்சிங்கோட சேர்க்க முடியும், மல்டிமீடியா, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நிறையா இருக்கும். அது கொஞ்சம் நம்ம தேடி படிக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த 10th யூனிட்டில் பெடகாகிக்கல் கன்சர்னை பொறுத்த வரைக்கும் சிசிஇ கண்டினியூஸ் காம்ப்ரிஹென்சிவ் எவாலுவேஷனும் அண்ட் கடைசியில் இருக்கக்கூடிய ரைட் டு எஜுகேஷன் ஆக்டும் கரண்ட்டாக நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. அது இல்லாமல் என்சிஎஃப் வந்து நீங்கள் ஈஸியாக அவைலபிளாக இருக்கும் நோட்ஸ் வந்து நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம். மற்றது இந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டட் நோட்ஸ்லாம் வந்து நம்ம கொஞ்சம் தேடி படிக்கிற மாதிரி இருக்கும். தட் இஸ் ஆன்லைன் லேர்னிங் கோர்சஸ், இந்த ஸ்வயம் கோர்சஸ்லாம் நம்ம பண்ணுறோம் இல்லையா, அதை பற்றியெல்லாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். என்னென்ன பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் டீச்சருக்கு, டீச்சிங்க்கு, லேர்னிங்க்கு அவைலபிளாக இருக்குன்னு கொஞ்சம் ரெஃபர் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ரெடிலி அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ இந்த லாஸ்ட் 3 யூனிட்ஸ் மாத்திரம் கொஞ்சம் தேடி படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் என்ன வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ண முடியுமோ குவிக்காக நான் அப்லோட் பண்ணுறேன். டெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நீங்கள் இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 2 months இருக்குன்னு நினைக்காதீங்க. அண்ட் நீங்கள் இந்த பர்டிகுலர் வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு செக்லிஸ்ட் மாதிரி யூஸ் பண்ணிங்க இந்த சிடிபி பேப்பருக்காக. நான் இதோட டிஸ்கிரிப்ஷனில் ஆல்ரெடி இருக்கிற லிங்க்ஸை கொடுத்துட்றேன். அண்ட் வீடியோஸ் போட லிங்க்ஸையும் அப்டேட் பண்ணிகிட்டே வரேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் ஃபினிஷ் பண்ணிடலாம். இந்த யூனிட்ஸ் வந்து ஓரளவுக்கு கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம கொஷின்ஸும் போஸ்ட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் ஸ்டே டியூன்டாக இருங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். தேங்க்யூ.